ஞானம் என்பது நமக்குள்ளேருந்து வரணும். ஒரு விஷயத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அது வெறும் அறிவாக மட்டும்தான் இருக்கும். ஞானங்கிறது ஒரு உணர்வு, அது நமக்குள்ளேருந்து வரணும். ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி நான் 1000 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போடுறேன். ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் காட்டி இப்படி தான் ஏறணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பெடல் மிதிக்கணும் அப்படின்னு அவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். அவ்வளோ நியூட்டன் லாவெல்லாம் பற்றி, அறிவியல் தத்துவம், புவியீர்ப்பு விசை, அதெல்லாம் பற்றி ஏகப்பட்ட ஒரு 100 மணி நேரம் அதை பற்றி பேசுகிறேன். 1000 பக்கத்துக்கு நான் புத்தகத்தை எழுதி கொடுக்குறேன். அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியுமா? அதுவே சைக்கிள் ஓட்டணுன்னா நீங்கள் முதல்ல ஏறி உட்காரணும், உட்காந்து அனுபவப்படணும். ஒரு 20 தடவை கீழே விழுந்தாலும் 21வது தடவை நீங்கள் கீழே விழாமல் நீங்கள் வண்டியிலேருந்து சைக்கிள் அப்படியே போவீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உணர்வுலேருந்து ஒன்று வந்திருக்கு. அப்போ 20 தாட்டி நீங்கள் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று புரியல. 21வது தடவை நீங்கள் கரெக்டாக சைக்கிள் ஓட்டுனீங்க. அப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கு. இது அனுபவத்தில் தான் புரியும். அதே மாதிரி தான் ஞானம். அது நமக்குள்ளேருந்து வெளில வரணும். அந்த ஞானத்தை இப்போ உள்ள கல்வி முறையில் நம்ம கொண்டு வரணும். மெக்கைலே எஜுகேஷன் சிஸ்டத்தில் அதை நீக்கிட்டாங்க. அந்த ஞானத்தை கல்வி முறையில் கொண்டு வரணும். அனுபவ அறிவை கொண்டு கொடுக்கணும். உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அறிவு வரும், ஒரு ஞானம், கற்பனை, இதெல்லாம் அதை நம்ம வளர்த்துக்கணும்.